இந்த வேலை இவ்வளோ கஷ்டமா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. தெரிஞ்ச என்ன ஒருத்தவங்க தம்பி வாங்க அந்த ரோட முட்டை இறக்கிட்டு சொல்லிட்டாங்க. நானும் சரிங்க சரி கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு பசின்னு ஒன்று இருக்குதே. சசின்ற ஒரு ஃபோட்டோ பாட்டி சாப்பாடு இருக்கான்னு கேட்டா தம்பி பார்த்தது இல்லையா கள்ள தொடச்சிட்டு இருக்கேன் சாப்பாடுலாம் கிடைக்காது டீ வேணா சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. சரி நான் ஆளுக்கு ஒரு டீ போனா சொல்லிட்டு மொத்தம் 3 டீ வாங்கிட்டாங்க. பசியில் இருக்கிறவங்களுக்கு பழைய சோறு பஞ்சாமிரம் சொல்லுவாங்களா அது மாதிரியும் எனக்கு அந்த பஞ்சாமிரமா கிடச்சிச்சு இந்த டீ. சரிண்ணா சரிண்ணா போட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் குடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. யாராருக்கெல்லாம் நைட்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமோ அவங்களும் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு வழியாக கன்னியாகுமரி நைட் ரீச் பண்ணிட்டோம். அப்புறம் நான் சொல்கிறேன் அந்த டிரைவருன்னா தம்பி இன்னும் ரொம்ப தூரம் போனோம் நீ போய் தூங்குப்பான்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன நான் சொல்கிறேன் சரி நான் தூங்க போய் தூங்கிட்டேங்க. காலில் இருந்துச்சு பார்த்தா ஒரே பனி மூட்டம். இன்னும் நான் வண்டி வந்து விட்டியா அப்படின்னதுக்கு தம்பி இல்லைப்பா நம்ம வந்து சேர வேண்டிய இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க. நைட்டில் நாங்கனாலும் கொஞ்சம் அங்கேருந்து தூங்கணுங்க. ஆனால் அந்த டிரைவருங்க கொஞ்சம் கூட கண்ணாசரில். அப்போ தாங்க எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சு. என்ன உண்மைன்னு கேட்குறீங்களா? நிஜமான ஹீரோஸ் நம்ம டிரைவர்ஸ் தாங்க. டிரைவர்ஸ் ஆனால் யாருனாலும் இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சாலும் கமெண்டில் கிங்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கன்னியாகுமரிக்குள்ளே இவ்வளோ பெரிய மழை எனக்கு இப்போ தானே தெரியுது. கடைசியாக கஸ்டமர் சொன்ன லொக்கேஷனுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. சின்ன சின்ன லோடை காட்டினா ஒத்த கையில் தூக்கி போட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு லோடை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏங்க அப்புறம் தாங்க தெரியுது அது பெரிய மிஷினுங்க. ஆனால் இவ்வளோ பெரிய மிஷினை தூக்க முடியாது போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேனா முறைக்காது அப்படின்னு சொல்லிட்டு உயிரை போனால் பரவாயில்ல மூச்சை பிடிச்சி தூக்கி ஒரு வழியை இறக்கி வச்சாச்சுங்க. என்னது நீ இறக்குனியா அப்படின்னு கேட்டீங்களா? இல்லைங்க அதையும் டிரைவனாகவே இறக்கிட்டாங்க. லோடெல்லாம் இறக்கி முடிச்சு ஆனால் முடிஞ்சு வேலை வண்டி விருதுநகருக்கு விடணும் அப்படின்னதுக்கு அந்த அண்ணா தம்பி விருதுநகரா இன்னும் ஒரே ஒரு லோடு இருக்குப்பா அதை இறக்கி விட்டு போங்கன்ட்டாங்க. என்ன நான் சொல்கிறேன் 2 அழுகிற முய்யோட அந்த அண்ணன் பார்த்து கேட்டா ஆமாப்பா என்ன ஒரே ஒரு லோடு அப்படின்ட்டாங்க. சரிண்ணா அப்படி சொல்லிட்டு கன்னியாகுமரிக்கு ஒரு பாய சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சும்மா சொல்லப்பட்டாங்க கன்னியாகுமரி அவ்வளோ அழகா இருக்குங்க. என்ன இந்த டோல்கேட்டு தான் அடிக்கி ஒரு வாட்டி வருது. அடுத்த லோடு இறக்க வந்த ஊர் தான் திருநெல்வேலி. திருநெல்வேலி அழகா பார்க்கணுமே பேசாமல் இந்த ஊரே தங்கிடலாம் போல இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகா இருக்குங்க அந்த ஊரே. அந்த ஊரை அழகா சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல. ஃபைனலா கடைசியில் ஒரே டெலிவரி பண்ணிட்டோங்க. யார் அணியாங்கிட்டலாம் இல்லை அதையும் அந்த டிரைவர் அண்ணா இறக்கி வச்சிட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.